எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்கின்ற பாரதிதாசனின் தமிழ் முழக்கத்தோடு நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜி லட்சுமி நாராயணா. மடியில் வழங்குபவர்கள் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் The Chennai Silks. இரவின் மடியில் நேயர்களுக்கு இரவு வணக்கங்கள். வாரம் தோறும் வரும் சனிக்கிழமை தினங்களில் இரவு 10 முதல் 11 மணி வரை உங்களில் ஒரு நேயரை தேர்ந்தெடுத்து அவரின் விளக்கங்களையும் விருப்ப பாடல்களையும் மற்ற நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளும் சண்டிகை நிகழ்ச்சி இரவின் மடியில் என்பது நீங்கள் அறிந்த விஷயமே. இரவின் மடியில் இவ்வோரு நேயர் கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் இலக்கம் 5/26 பெரியசாமி வீதி இந்த முகவரியில் வசிக்கும் பி. பொன்னுச்சாமி. வணக்கம் அன்பு உள்ளங்களே. வாரம் தோறும் வரும் சனிக்கிழமை தினங்களில் இது இரவின் மடியில் நிகழ்ச்சிக்கு அனுசரணையாளர் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். இரவின் மடியில் இணைந்து வழங்குபவர்கள் த சென்னை சில்க்ஸ் மற்றும் குங்குமம் பெஸ்ட் கனா பெஸ்ட். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் கடந்த வாரம் 5/3/2005 அன்று இவ்வாறு நேர கலந்து கொண்ட கோவை பாப்பநாயக்கன் புதூர் வேலுச்சாமி அவர்களின் நன்றி கடிதம். அன்பு நண்பரே, இரவின் மடியில் சென்ற வார சனிக்கிழமை நிகழ்ச்சியில் எனது தேர்வினை ஒளிபரப்பினீர்கள். நன்றி மறப்பது நன்றன்று மற்றும் செந்நன்றி கொன்றார்க்கு உய்வில்லை என்பது ஐயன் வள்ளுவன் வாக்கு. மேலும் நன்றி கூறுவதில் சிறப்பு என்னவென்றால் அது சொல்பவருக்கும் மகிழ்ச்சி, கேட்பவருக்கும் மகிழ்ச்சி. இத்துணை சிறப்பு கொண்ட ஒன்றை நண்பர்தானே என கூறாமல் இருக்க விரும்பவில்லை நான். நன்றி நன்றி மிக்க நன்றி. சூரியன் பண்பலையின் கருத்து சுதந்திரம் என்னை அதிசயிக்க வைத்தது. நான் சில பாடல்களில் எனது கருத்து உடன்பாடு இல்லையெனில் மாற்று முழு உரிமை தந்திருந்தேன். ஆனால் ஒரு சிறு மாற்றம் கூட இல்லாமல் ஒளிபரப்பினீர்கள். அந்த அளவிற்கு கருத்து சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் தந்த பண்பலையை பாராட்ட வார்த்தை இல்லை. மீண்டும் ஒரு முறை சிறிது இடைவேளைக்கு பின் இதில் கலந்து கொள்ள பண்பலை விதிகளில் தடையேதும் உண்டா? எனது நண்பர்கள் மற்றும் சுற்றும் முன்னறிவிப்பு இல்லாததால் நிகழ்ச்சியை கேட்க முடியாமல் போனதில் வருத்தம். நிகழ்ச்சியை முன்னமே அறிய ஏதேனும் மாற்று ஏற்பாடு முடியுமா? பண்பலை விதிகளில் மீண்டும் கலந்து கொள்ள தடையில்லை என்றால் சிறு இடைவெளிக்கு பின் மீண்டும் சந்திக்க விரும்பும் உங்கள் நண்பன் வேலுச்சாமி. இந்த நேயரின் சந்தேகம் எல்லோருக்குமே உண்டு. நிலையத்திற்கு ஒவ்வொரு நாளும் பிரதிகள் வந்த வண்ணம் இருக்கிறது. புதிய நேயர்களை நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்துவதுதான் சிறப்பும் கடமையும் முறையும் கூட. அந்த வகையில் ஒரு முறை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் மீண்டும் கலந்து கொள்ள முடியாது. எல்லா நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது எமது எண்ணம். உங்கள் விருப்பமாகவும் இருக்கும் என்பதில் நிறைய நம்பிக்கை நமக்கு. இனி நிகழ்ச்சிக்கு வருவோம் நேயர்களே. கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில் இவ்வாறு நேயராக இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கும் கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் பெரியசாமி வீதியைச் சேர்ந்த பொன்னுச்சாமி தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். கொங்கு மண்டலமாம் கோவை மாநகரிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள அழகிய அமைதியான பசுமையான கிராமம் ஒத்தக்கால் மண்டபம் எனது சொந்த ஊர். பள்ளி இறுதி வகுப்பு வரை படித்து பாஸ் செய்துள்ள நான் ஒரு தனியார் நூற்பாலையில் 20 வருடங்கள் பணிபுரிந்து VRS என்ற பெயரில் வெளியேற்றப்பட்டவன். கூடா நட்பால் வாழ்க்கையில் வசந்தங்களை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பவன். கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் போராடிக் கொண்டிருக்கும் நான் எதிர்காலத்தில் வெற்றி பெறுவோம் என தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். பழைய பாடல்களை விரும்பி கேட்கும் நான் சோக பாடல்களில் தனி சுகம் காண்பவன். என்னை பற்றி இது போதுமே என்று தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டார் பொன்னுச்சாமி.
வழங்குபவர்கள் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். தன்னுடைய முதல் பாடலுக்கு விளக்கம் அளிக்கின்றார். விதியை மதியால் வெல்லலாம், இது பழமொழி. ஆனால் விதி வலிமையானதாக இருக்கும் பொழுது மதியுள்ள மனிதனையும் மனம் கலங்க வைத்து விடுகிறது. விதியும் மதியும் வேறம்மா, அதன் விளக்கம் நான் தான் பாரம்மா. மதியில் வந்தவள் நீயம்மா, என் வழிமறித்தாள் விதியம்மா. கவியரசர் கண்ணதாசன் எழுதிய எத்தனையோ தத்துவ பாடல்களில் இதுவும் ஒன்று. காலத்தால் அழிக்க முடியாத கண்ணதாசனின் பாடல்கள் இந்த மண்ணும் விண்ணும் கடலும் காற்றும் உள்ளவரை நிலைத்து நிற்கும். எனக்கு பிடித்த இந்த தத்துவ பாடலை இன்றே இப்போதே எனது இல்லம் நோக்கி அனுப்புவாயா எனது இதய சூரியனே. விதியும் மதியும் வேறம்மா, அதன் விளக்கம் நான் தான் பாரம்மா. மதியில் வந்தவள் நீயம்மா, என் வழி மறைத்தாள் விதியம்மா. விதியை மதியால் வெல்ல முடியாது, இன்னொரு விதியால் தான் வெல்ல முடியும். ஒரு விதியை வெல்லும் இன்னொரு விதியை மதி மட்டுமே கண்டுபிடித்து தருவதில்லை, மனிதனின் அனுபவமும் கண்டுபிடித்து தரும். ஏன் விதியை நொந்து கொள்ள வேண்டும்? இறைவனிடம் எத்தனையோ விதிகள் இருக்கின்றன. உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக் கொள்ளுங்கள் பொன்னுச்சாமி. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு. பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு. திரை மூடிய சிலை நாம், துன்பச் சிறையில் மலர்ந்த மலர் நாம். திரை மூடிய சிலை நாம், துன்பச் சிறையில் மலர்ந்த மலர் நாம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. நானே எனக்கு பகையானேன், என் நாடகத்தில் நான் திரையானேன். தேனே உனக்கு புரியாது, அந்த தெய்வம் வராமல் விளங்காது. நானே எனக்கு பகையானேன், என் நாடகத்தில் நான் திரையானேன். தேனே உனக்கு புரியாது, அந்த தெய்வம் வராமல் விளங்காது. விதியும் மதியும் வேறம்மா, அதன் விளக்கம் நான் தான் பாரம்மா. விதியும் மதியும் வேறம்மா, அதன் விளக்கம் நான் தான் பாரம்மா. மதியில் வந்தவள் நீயம்மா, என் வழி மறைத்தாள் விதியம்மா. மதியில் வந்தவள் நீயம்மா, என் வழி மறைத்தாள் விதியம்மா. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். கேட்ட அந்த பாடல் குங்குமம் படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் பாடியது. நேரம் 10:11 ஆகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில்.
இவ்வாறு நேயர் தன்னுடைய அடுத்த பாடலுக்கு காரணம் அளிக்கின்றார். இரவுக்கு பின் பகல் என்பதைப் போல இன்பத்திற்கு பின் துன்பம் வரத்தான் செய்யும். இது இயற்கையின் நியதி. இதை மனித மனம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சோகம் கூட சில நேரங்களில் சுகமானது என்பது உண்மைதான். ஆனால் நல்ல உள்ளம் படைத்த யாருக்குமே தீங்கு செய்ய நினைக்காத ஒருவனுக்கு துன்பமே தொடர்கதையானால் படைத்தவனை நோக்கி இப்படித்தானே பாடத் தோன்றும். மக்கள் கூடும் மண்டபத்தை இடித்தேனா, நீதிமன்றத்திலே பொய் உரைத்து நெறி மறந்தேனா, கற்றவன் மேல் பழி உரைத்து கலந்து வைத்தேனா. இன்பம் துன்பத்தை விட மேலானது என சொல்லுகின்றார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், இன்பம் துன்பம் இரண்டும் ஒன்று. இந்த இரண்டு தட்டுகளுக்கிடையே ஊசலாடும் தராசுதான் மனிதன். தராசை பிடித்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு இன்பமும் வேண்டும் துன்பமும் வேண்டும் உங்களை எடை போடுவதற்கு. யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா, ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா, என்னை உனக்கு கூட பிடிக்கலையா இறைவா, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா, ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா, ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா, என்னை உனக்கு கூட பிடிக்கலையா இறைவா, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா. மக்கள் கூடும் மண்டபத்தை இடித்தேனா, மக்கள் கூடும் மண்டபத்தை இடித்தேனா, நீதிமன்றத்திலே பொய் உரைத்து நெறி மறந்தேனா, கற்றவர் மேல் பழி உரைத்து கலந்து வைத்தேனா, கற்றவர் மேல் பழி உரைத்து கலந்து வைத்தேனா, ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லி கருத்தழிந்தேனா, கருத்தழிந்தேனா, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா, ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா, ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா, என்னை உனக்கு கூட பிடிக்கலையா இறைவா, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா. கேட்ட அந்த பாடல் 1000 காலத்து பயிர் படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் பாடியது. நேரம் 10:14 இது இரவின் மடியில். நிகழ்ச்சிக்கு ஆதரவு கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். பிரதி மூலம் கலந்து கொண்ட நேயர் தன்னுடைய அடுத்த பாடலுக்கு விளக்கம் அளிக்கின்றார். ஒவ்வொருவர் அடிமனதின் ஆழத்திலும் வெளியே சொல்ல முடியாத ரகசியம் நிச்சயம் இருக்கும்.
ஒவ்வொருவர் அடிமனதின் ஆழத்திலும் வெளியே சொல்ல முடியாத ரகசியம் நிச்சயம் இருக்கும். அப்படிப்பட்ட ரகசியங்களை வெளியே சொல்ல முடியாமல் உள்ளத்திற்கு உள்ளேயே பூட்டு போட்டு பூட்டி வைத்து புழுங்கி தவைக்கும் உள்ளங்கள் எத்தனையோ. வாய் விரித்து படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகின்றார். பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. பாடலை அனுப்பி எனக்கு அமைதி தருவாயா எனது அன்பு சூரியனே. வாய் விரித்து படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகிறார். பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. இங்கே நான் செய்த எல்லா தர்மங்களுக்கும் என் உள்ளம்தான் காரணம். நான் செய்த பாவங்களுக்கும் அதுதான் காரணம். ஆகவே இறைவா, என் தர்மங்களையும் பாவங்களையும் உன் கணக்கிலேயே வைத்துக் கொண்டு நான் உன்னை சந்திக்கும் போது என்னை மன்னித்து விடு. சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா. சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா. துக்கமில்லாமல் வெட்கமில்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா. சொன்னாலும் வெட்கமடா. பொருள் படைத்தேன், பூவைக்கு நான் பூ முடித்தேன். பொன்னோடு பொருள் படைத்தேன், பூவைக்கு நான் பூ முடித்தேன். மன்னாதி மன்னனை போல் மாளிகையில் வாழ்கிறேன். சொன்னாலும் வெட்கமடா. பாய் விரித்து படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகிறார். பாய் விரித்து படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகிறார். பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. கொஞ்சி வரும் கிளிகள் எல்லாம் கொடும் பாம்பாய் மாறுதடா. கொஞ்சி வரும் கிளிகள் எல்லாம் கொடும் பாம்பாய் மாறுதடா. கொத்தி விட்டு புத்தனை போல் சத்தியமாய் வாழுதடா. இல்லாத மனிதருக்கு இல்லை என்னும் சொல்லையடா. உள்ளவர்க்கு வாழ்க்கையிலே உள்ளதெல்லாம் சொல்லையடா. சொன்னாலும் வெட்கமடா. அன்னமில்லை என்றாலும் அமைதி கொண்ட மானிடனே. அன்னமில்லை என்றாலும் அமைதி கொண்ட மானிடனே. உன் வாழ்வை நினைக்கையிலே என் மனது தவிக்குதடா. உன் வாழ்வை நினைக்கையிலே என் மனது தவிக்குதடா. வண்ணமுத்து மண்டபமும் வைரநகை பஞ்சனையும். வண்ணமுத்து மண்டபமும் வைரநகை பஞ்சனையும். உன்னிடத்து நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாய். சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா. துக்கமில்லாமல் வெட்கமில்லாமல் கேட்ட அந்த பாடல் முத்து மண்டபம் படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் பாடியது. நேரம் 10:21. மடியில் வழங்குபவர்கள் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள்
சென்னை சில்க்ஸ். மாத்துங்க வயதான தோற்றமளிக்கும் பைஃபோக்கல் கண்ணாடிய மாத்துங்க. போடுங்க அரசன் ஆப்டிகல்ஸ் போய் ப்ரோக்ரசிவ் மல்டிஃபோக்கல் கிளாஸ் போடுங்க. என்றும் இளமையான தோற்றத்தை பெறுங்க. ப்ரோக்ரசிவ் ஸ்பெஷலிஸ்ட் அரசன் ஆப்டிகல்ஸ், அன்னபூர்ணா எதிரில், ஆர்எஸ்புரம், கோவை. வேறெங்கும் கிளைகள் இல்லை. வழங்குபவர்கள் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை சில்க்ஸ் மற்றும் குங்குமம் பெஸ்ட் கனா பெஸ்ட். பிரதி மூலம் கலந்து கொண்ட நேயர் தன்னுடைய அடுத்த பாடலுக்கு விளக்கம் அளிக்கின்றார். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என நினைத்து பல தீய வழிகளில் பணம் சேர்த்து வாழ்பவனை, அவனிடம் உள்ள பணத்திற்காக போலியான பாசம் காட்டி அவனை புகழ்ந்து பேசும் பலரை காணலாம். இப்படித்தான் வாழ வேண்டும் என நீதி நெறிமுறைகளோடும் மானத்தோடும் வாழும் ஏழை மனிதர்களை ஏளனம் செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட இதயமற்ற மனிதர்களை நினைத்து வெட்கப்படுவதை தவிர வேறு என்ன செயலை செய்ய இயலும்? சொல்வாயா சூரியனே? வாசமில்லாமின் மலராய் வாடிய ஒரு பூங்கொடியாய் வாழ்வினில் நல்லவனே தாழ்வினை அடைவதா? சொல்லி அழுது விட்டால் துயரமெல்லாம் தீர்ந்துவிடும். சொல்ல ஒரு நண்பர் இல்லை, சொல்வதற்கும் வார்த்தையும் இல்லை. தனியே படுத்தழுது தலையணையை நினைப்பதன்றி இனியோர் பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். தென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வே. தென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வே. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். மோசடி பாதையிலே காசினை சேர்த்தாலும், மோசடி பாதையிலே காசினை சேர்த்தாலும், பாசமுடன் புகை பாடி பல பேரும் வரவேற்பார். பாசமுடன் புகை பாடி பல பேரும் வரவேற்பார். வாசமில்லாமின் மலராய் வாடிய ஒரு பூங்கொடியாய் வாழ்வினில் நல்லவனே தாழ்வினை அடைவதா? சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். வனம் தனிலே திரியும் பறவை மிருகமெல்லாம், வனம் தனிலே திரியும் பறவை மிருகமெல்லாம் வயிற்று பசியாலே வாடி மடிவதில்லை. வயிற்று பசியாலே வாடி மடிவதில்லை. மனதிலே சிறந்தவனாம், மண்ணிலே உயர்ந்தவனாம், மனிதனை நினைத்தாலே மாபெரும் வெட்கமடா. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் வரும். தென்றலும் புயலாய் மாறி மாறி வருமா? கேட்டு வந்த பாடல் செங்கமலத்தீவு டி.எம். சௌந்தரராஜன் பாடியது.
நேரம் 10:28 ஆகிறது. இது இரவின் மடியில். நிகழ்ச்சிக்கு ஆதரவு கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். பிரதி மூலம் கலந்து கொண்ட நேயர் தன்னுடைய அடுத்த பாடலுக்கு விளக்கம் அளிக்கின்றார். உழைப்பு என்பதை என்னவென்று தெரியாமல் உண்டு கொழுத்த ஒரு கூட்டம் அப்பாவி மக்களின் அறியாமையை பயன்படுத்தி கோடி கோடியாய் கொள்ளையடித்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதேனும் பிரச்சனைகள் வரும்போது தன்னிடம் உள்ள பணத்தால் எதையும் சாதித்துக் கொள்கிறது. ஏன் சட்டத்தை கூட தனக்கு சாதகமாக்கிக் கொள்கிறது. ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைக்கும் வர்க்கம் ஒட்டு துணிகளோடு சில நேரங்களில் வயிற்றுக்கு கூட சோறின்றி வாடிக்கொண்டுதான் இருக்கிறது. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல ஏழைகளுக்கே சோதனைகளும் வேதனைகளும் தரும் இறைவா, நீ இருப்பது உண்மைதானா அல்லது கற்சிலை வடிவில் காட்சி தரும் நீ வெறும் கல்தானா? இறைவா, நீ இருப்பது உண்மையானால் இன்னும் மௌனம் சாதிப்பது நியாயம்தானா? சரிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சரிகாரன். திருடுவது குற்றம் என்றால் திருட வைப்பது குற்றமில்லையா? திருடியவன் குற்றவாளி என்றால் அவனை திருடனாக்கிய வறுமையை உண்டாக்கியவன் குற்றவாளி இல்லையா? பணக்காரன் மற்றவன் உழைப்பில் பணக்காரன் ஆகிறான். ஏழை மற்றவனுக்கு உழைத்து இன்னும் ஏழையாகி போகிறான். இதை பார்த்தும் கடவுள் ஏன் கல்லாயிருக்கிறான்? கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானா? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானா? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சரிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சரிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சரிகாரன். உண்மையை சொல்பவன் சரிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானா? கேட்டது என் அண்ணன் டி.எம். சௌந்தரராஜன் பாடியது. நேரம் 10:34 ஆகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இரவின் மடியில். நிகழ்ச்சிக்கு ஆதரவு கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார்.
நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் The Chennai Silks. நிலையத்தில் நேரம் 10:36 ஆகிவிட்டது. அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில் இவ்வாறு நேயராக இன்றைக்கு கலந்து கொண்டிருப்பவர் பொன்னுச்சாமி, பெரியசாமி வீதி, ஒத்தக்கால் மண்டபம், கோவை மாவட்டம். தன்னுடைய அடுத்த பாடலுக்கு பிறதையில் இவ்வாறு விளக்கம் எழுதியிருக்கின்றார். தான் காதலித்த ஒருத்தி அவனது தாயின் இதயத்தை கொண்டு வந்தால்தான் நான் உன்னை காதலிப்பேன் என்று கூறியதால் தாயின் இதயத்தை அறுத்து கையிலேந்தி கொண்டு காதலியை நோக்கி ஓடியவன் கால் தடுக்கி விழ கையிலிருந்த தாயின் இதயம் துடித்துக் கொண்டு சொன்னது, மகனே அடிபட்டு விட்டதா, பார்த்து போ என்று. எப்படிப்பட்டது தாய் பாசம்! 10 மாதம் சுமந்து ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து சீராட்டி வளர்த்த தாயை இழந்து தவிக்கும் எத்தனையோ உள்ளங்களில் எனது உள்ளமும் ஒன்று. அப்படிப்பட்ட அன்பு தெய்வத்திற்கு காணிக்கையாக இந்த பாடலை சூரியன் FM மூலம் விண்ணுலகிற்கு அனுப்ப ஆசைப்படுகிறேன். எனது ஆசை நிறைவேறுமா ஆதவனே? தினம் நான் அழுதால் அழுவதற்கோர் அன்னை இருந்தால் இன்று ஊருமில்லை, உறவுமில்லை, யாருமில்லை. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, துயர் செய்வாள் பத்தினி, எல்லா வகையிலும் உதவக்கூடியவள் தாய் ஒருத்தியே. பாடல் விண்ணுலகில் ஒலிக்க வேண்டும் என்ற உங்களின் ஆசை நிறைவேறாது. உங்களை பெற்றவர் நிச்சயம் பாடல் கேட்பாள். ஏனெனில் உங்கள் அன்னையின் ஆத்மா உங்கள் அருகில் இருக்கிறது பொன்னுச்சாமி. ஊரார் அடித்து விட்டால் தாயார் அணைத்திருப்பாள், உணவிடுவாள், தாலாட்டி உறங்கவும் வைத்திருப்பாள். நானோ தாயாரை கண்டதில்லை, ஊராரும் வெறுக்கின்றார். அன்னமிட்ட ஒரு தாயும் அடித்து விட்டாள் அம்மம்மா. தெரிய அன்னையனை பெற்றெடுத்தாளே, புத்தி பேதலித்த உலகத்திலே வாழவிட்டாளே. தெரிய அன்னையனை பெற்றெடுத்தாளே, புத்தி பேதலித்த உலகத்திலே வாழவிட்டாளே. நான் தாயில்லா பிள்ளை, பேச வாயில்லா பிள்ளை, தாயில்லா பிள்ளை, பேச வாயில்லா பிள்ளை. கயிறருந்த பட்டம் போல அலைய விட்டாளே, ஒரு கரை தெரியா தோணி போல கலங்க விட்டாளே. மழையறியா பயிர் முகம் போல் வாட விட்டாளே, மழையறியா பயிர் முகம் போல் வாட விட்டாளே. நான் வாய் திறந்து பேசும் முன்னே மறைந்து விட்டாளே. நான் தாயில்லா பிள்ளை, பேச வாயில்லா பிள்ளை. நான் சிரித்தால் சிரிப்பதற்கோர் கண்ணி இருந்தாள், தினம் நான் அழுதால் அழுவதற்கோர் அன்னை இருந்தாள். இன்று ஊருமில்லை, உறவுமில்லை, யாருமில்லையே. ஊருமில்லை, உறவுமில்லை, யாருமில்லையே. என் உலக வாழ்க்கை பாதையிலோர் முடிவும் இல்லையே. நான் தாயில்லா பிள்ளை, பேச வாயில்லா பிள்ளை. கால்கள் போகும் பாதையெல்லாம் போகிறேன் அம்மா. நெஞ்சில் கருணையுள்ள மனிதர்களை காண்கிறேன் அம்மா. வாழ்ந்திருந்தால் உன்னை வந்து பார்க்கிறேன் அம்மா. நான் மடிந்து விட்டால்
தேடி வரும். கேட்டு அந்த பாடல் தாயில்லா பிள்ளை படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் பாடியது. நேரம் இங்கு 10:41 ஆகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இரவின் மடியில். நிகழ்ச்சிக்கு ஆதரவு கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். பிரதி மூலம் கலந்து கொண்ட இவ்வாறு நேயர் தன்னுடைய அடுத்த பாடலுக்கு விளக்கம் அளிக்கின்றார். காதல் வெற்றி பெற்றால் கண்ணீர் ஆகிறது, தோல்வி அடைந்தால் காவியமாகிறது. காதலிக்கும் போது இடையில் வராத ஜாதி, மதம், கௌரவம், பணம் எல்லாமே வாழ்வில் இணையப் போகும் நேரத்தில் குறுக்கே வந்து காதல் உள்ளங்களை பிரித்து விடுகிறது. வேரூன்றி வளரும் என்று விதை விதைத்தேன், இரு விழி போல காத்திருந்து நீரும் இறைத்தேன். பூமுடிக்கும் ஆசை கொண்டு சோலை அடைந்தேன், அங்கு புயல் வீசி காதல் கொடி சாய்ந்திடக் கண்டேன். பிரிவு துயரை தாங்க இயலாமல் காதலில் தோற்று கண்ணீர் விடும் உள்ளங்களுக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கும் சூரியனே, உனையன்று வேறு யாரால் ஆறுதல் தர முடியும்? காதல் தூய்மையானது, அது தோல்வி அடைந்தால். காதல் உயர்வானது, அது நிறைவேறாவிட்டால். திருமணத்தில் முடிகின்ற காதல் காதலே அல்ல, தோல்வி அடைவது எதுவோ அதுதான் காதல். கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலன்றோ, இன்ப காதல் இசை பாடியதும் நீயே அன்றோ. மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா, ஒளி பிறக்கும் முன்னே அணைத்தல் பாபம் அல்லவா. கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னால் அன்போ, இன்ப காதல் இசை பாடியதும் நீயே அன்றோ. பெண் மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா, ஒளி பிறக்கும் முன்னே அணைத்தல் பாபம் அல்லவா. வரும் தென்றலுக்கு மாற்றமில்லையே, ஆடி வெள்ளம் ஓடி வர மறப்பதில்லையே. திங்கள் வரும் பாதையிலும் மாற்றமில்லையே, திங்கள் வரும் பாதையிலும் மாற்றமில்லையே. சிந்தை கொண்ட காதல் மட்டும் மாறுவதுண்டோ, கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னால் அன்றோ, இன்ப காதல் இசை பாடியதும் நீயே அன்றோ. பூமுடிக்கும் ஆசை கொண்டு
இவ்வாறு நேயரின் தெரிவாக ஒளித்தந்த பாடல் கைராசி டி.எம். சௌந்தரராஜன் பி. சுசீலா பாடியது. நேரம் இங்கு 10:46 ஆகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இரவின் மடியில். நிகழ்ச்சிக்கு ஆதரவு கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். இவ்வாறு நேயர் தன்னுடைய அடுத்த பாடலுக்கு காரணம் அளிக்கின்றார். நேற்று நடந்த சம்பவங்களை கூட மறந்துவிடும் மனித மனம் ஒரு சில சம்பவங்களை மட்டும் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை நினைவில் வைத்திருக்கும். குறிப்பாக பள்ளி பருவத்து பசுமையான நினைவுகள் என்றுமே நெஞ்சில் நிலைத்து நிற்கும். உடன் படித்த பள்ளி தோழர்கள், தோழியர்கள், கற்பித்த ஆசிரிய பெருமக்கள், அவர்கள் காட்டிய அன்பு, பாசம், நட்பு நினைக்க நினைக்க நெஞ்சம் உவகை கொள்ளும். வரவில்லாமல் செலவு செய்து வாழ்க்கை துன்பம் என்னவென்று அறியாமல் வாழ்ந்த அந்த பசுமையான நாட்கள் மீண்டும் வாராதா என எண்ணி நெஞ்சம் ஏக்கம் கொள்ளும். அந்த நாட்களை நினைவுபடுத்தும் இந்த இனிய கீதத்தை எனது உள்ளம் உவகை கொள்ளும் வண்ணம் எனக்காக ஒருமுறை வானலை மூலம் வலம் வரச் செய்வாயா சூரியனே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே. ஒரு பெண்ணிடம் கொள்ளும் காதல் கூட சதைவசப்பட்டது. ஆனால் நட்பு என்பது முழுக்க முழுக்க மனவசப்பட்டது. நட்பு என்பது மாலை நிழல் போன்றது. வாழ்க்கை சூரியன் அஸ்தமிக்க அஸ்தமிக்க அந்த நிழல் அடர்த்தியாகிறது, அழகாகிறது. நட்பு கொண்ட நாட்களை நினைவுபடுத்த வானலையில் அனுப்பி வைக்கிறோம் பாடலை. வந்து சேர்ந்தால் ஓலை ஒன்றை அனுப்பி வையுங்கள் பொன்னுச்சாமி. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். அந்த நாளில் மறந்து போமோ, இல்லம் கண்ட பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ, என்றும் மயங்கி நிற்போமோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திருந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே.
கேட்ட அந்த பாடல் ரத்த திலகம் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா பாடியது. நேரம் 10:51 ஆகிவிட்டது. கேட்டுக்கொண்டிருக்கும் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில். இவ்வாறு நேயர் தான் விரும்பும் அடுத்த பாடலுக்கு பிரதியில் இவ்வாறு விளக்கம் எழுதியிருக்கின்றார். நிலையான உலகில் நிலையற்றது மனித வாழ்க்கை. நிலையான உலகில் நிலையற்றது மனித வாழ்க்கை. இறப்பது அன்று, இனி பிறக்கப் போவது இல்லை. நாம் இந்த பூ உலகில் வாழப்போவது கொஞ்ச காலமே. அதற்குள் எத்தனை போட்டி, பொறாமை, விதியின் கரங்களில் சிக்கியுள்ள விளையாட்டு பொம்மைகள் தானே நாம். இதையெல்லாம் எண்ணி பார்க்காமல் மனித மனம் எத்தனை வழிகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தவியாய் தவிக்கிறது. வாழ்வில் துன்பம் வரவு, சுகம் செலவு, காண்பதே கனவு. நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார்? பாடல் எங்கள் ஊர் தென்றலில் தவழ்ந்து வருமா. வாழ்வில் துன்பம் வரவு, சுகம் செலவு, இருப்பது கனவு. காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார்? மரணமில்லா பெரு வாழ்வை மனிதன் பெறுவது எப்படி? ஆசைகள் தூக்கு கயிறு. மனிதன் ஆசைகளால் அன்றாடம் சாகிறான். எப்போது இதயத்தில் புதிந்துள்ள ஆசைகள் ஒளிகின்றனவோ அப்போது சாகும் இயல்புடைய மனிதன் சாகாதவன் ஆகிறான். யாரங்கே தென்றல் தேரினில் பாட்டை ஏற்றிவிடுங்கள். அது பொன்னுச்சாமியின் வீடு போய் சேரட்டும். ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காட்டிலே பறக்கும் காதல் தேரிலே. பருவம் என்னும் காட்டிலே பறக்கும் காதல் தேரிலே. ஆணும் பெண்ணும் மகிழ்வார், சுகம் பெறுவார், அதிசயம் காண்பார். நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார்? ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதே. இளமை மீண்டும் வருமா, மனம் பெறுமா, முதுமையே சுகமா? காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார்? ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. கூரை காத்து மோதினார், கோழி ஓட்டம் மேவுமோ? கூரை காத்து மோதினார், கோழி ஓட்டம் மேவுமோ? வாழ்வில் துன்பம் வரவு, சுகம் செலவு, இருப்பது கனவு. காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார்? ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே.
கேட்ட அந்த பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் பாடியது. நேரம் 10:56 ஆகிவிட்டது. இனி கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தாரின் இரவின் மடியில் இவ்வாறு நேயர் பொன்னுச்சாமி தன்னுடைய நிறைவு பாடலுக்கு விளக்கமளிக்கின்றார். உயிரோடு உயிராக வாழ்வில் ஒன்றாக இணைந்துவிட்ட இரு உள்ளங்கள் ஒன்றையொன்று பாராட்டி அன்பை பொழிகின்ற வகையில் அமைந்த செங்கனை வாய் திறந்து சிரித்திடுவாய் என்ற பாடலை அதன் இனிமையான இசைக்காகவும் சீர்காழி கோவிந்தராஜன், பி சுசீலா ஆகியோரின் தெளிவான கணீர் என்ற குரல் வளத்திற்காகவும் நித்ரா தேவி அரவணைக்க துடிக்கும் இந்த அமைதியான இரவு நேரத்தில் இதுவரை சோக கீதங்களையே கேட்டு வந்த அன்பு உடன் பிறப்புகளுக்காகவும் இந்த இனிமையான இன்ப கீதத்தை ஒளிபரப்பி என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவாய் என்ற நம்பிக்கையோடு எனது பாடல் தெரிவுகளை இதுவரை ஒளிபரப்பிய உனக்கு 1000 கோடி நன்றிகளை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். சூரியன் எஃப்எம்ஏ. நன்றியுடன் பொன்னுச்சாமி. வாய் திறந்து சிரித்திடுவாய், சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய், சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய், சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். கண் சொல்லும் கண்ணே, கண்ணியின் ஆவல் தன்மை கடை கண் சொல்லும் கண்ணே, எண்ணத்தை செல்லும் அந்த இன்பத்தை சொல்லும் முன்னே, எண்ணத்தை செல்லும் அந்த இன்பத்தை சொல்லும் முன்னே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய், சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். அலை போதும் உணர்வாலே கனலாகவே, உள்ளம் அடிவானம் தொடும் ஆசை கடலாகவே, அலை மோதும் உணர்வாலே கனலாகவே, உள்ளம் அடிவானம் தொடும் ஆசை கடலாகவே, நிழலாகி உருவான காதல் தன்னை, நிழலாகி உருவான காதல் தன்னை, நினைந்து நினைந்து இன்பம் இணைந்து பருகும் முன்னே, நினைந்து நினைந்து இன்பம் இணைந்து பருகும் முன்னே, செங்கனி வாய் திறந்து நடைபெற்றது இரவில் மடியில் வழங்கியவர்கள் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியவர்கள் The Chennai Silks. இவ்வாறு நேயராக பிரதி மூலம் கலந்து கொண்டவர் கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் இலக்கம் 5/26 பெரியசாமி வீதி. இந்த முகவரியில் வசிக்கும் பி பொன்னுச்சாமி. இவ்வாறு நேயரின் தெரிவாக ஒலித்த பாடல்கள் மயக்கும் எனது தாயகம், யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இருவா, சொன்னாலும் வெக்கமடா சொல்லாவிட்டா
உலகமடா சிந்தித்தால் சிரிப்பு வரும் மனம் வாயில்லா பிள்ளை பேச வாயில்லா பிள்ளை கண்ணும் பேசியதும் உன்னாலன்றோ பசுமை நிறைந்த நினைவுகளே ஆசையே அலை போலே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார் இவ்வாறு நேயரின் தெரிவாக ஒலித்த 10 பாடல்களில் முத்தான பாடல் சிந்தித்தால் சிரிப்பு வரும் மனம் வந்தால் அழுகை வரும் புயலாய் மாறி மாறி வரும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களின் ஆக்கங்களும் இடம்பெற வேண்டுமா? உங்களுக்கு பிடித்த 10 பழைய பாடல்களையும் பாடல் பிடித்தமைக்கான உணர்வு பூர்வமான உங்கள் விளக்கங்களையும் எழுதி அனுப்புங்கள். சிறப்பான பிரதிகள் நிகழ்ச்சியில் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும். வெளியூர் மாவட்ட நேர்களின் பிரதிகளும் வரவேற்கப்படுகின்றன. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அரசன் ஆப்டிகல்ஸ், இரவின் மடியில், சூரியன் FM, தபால் பெட்டி எண் 6906, கோவை 44. நேயர்களே, இரவின் மடியில் விடைபெறும் நேரம். விடை கொடுங்கள். இனி தொடரும் நிகழ்ச்சி நினைத்தாலே இணைக்கும். இங்கு காத்திருப்பது சக அறிவிப்பாளர் ரமேஷ். மீண்டும் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தாரின் இரவின் மடியில் இன்னுமோர் நேயரின் பிரதியோடு உங்களை சந்திக்கும் வரை புலரும் நாளைய பொழுது உங்களுக்கு வளமானதாய் அதிர்ஷ்டகரமானதாய் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நட்புக்குள் பொய்கள் கிடையாது, நட்புக்குள் தவறுகள் நடக்காது, நட்புக்குள் தன்னலம் இருக்காது, நட்புக்கு ஆண் பெண் தெரியாது, நட்பு என்னும் நூலெடுத்து பூமியை கட்டி நீ நிறுத்து. நட்பு நட்புதான், காதல் காதல்தான், காதல் மாறலாம், நட்பு மாறுமா? விடை பெறுபவன் என்றும் உங்கள் அன்பில் ஆர்ஜி லட்சுமி நாராயணா. சூரிய தாயின் மடியில் சுகமான இசை தாளாட்டு. கோவை அரசன் ஆப்டிகல்ஸ், இரவின் மடியில். இரவின் மடியில் உலகம் உறங்கும்